தங்கராஜ் ரேவதி கிட்ட, நில்லு, எங்கே போயிட்டு வர? இல்லைங்க, கடைக்கு போயிட்டு வரேன். அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? எங்கள் அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. அதே நேரத்தில் உள்ள கிச்சனில் ஏற்கனவே ஆயில் பருப்பு எல்லாமே இருக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். ஆனால் இதெல்லாம் இருக்கும்போதே நீ இப்படி வாங்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு யாரடி பார்த்துட்டு வர போயிருக்கா? என்னங்க, என் மேலேயே இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் உண்மையாகவே இங்கே பாருங்கள், இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் போனேன். கிச்சனில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் தான் இருக்குன்னு சொல்கிறேன். நீ என்ன மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா நீ இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லியாகணும். அப்படி இல்லை நடக்கிறதே வேற. இல்லைங்க, நான் நிஜமாவே கடைக்கு தான் போயிட்டு வரேன். உன்னெல்லாம் இனி தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உனக்கு என்னனாலும் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறேன். நீ யாரை பார்த்துட்டு வரேன்னு மட்டும் சொல்லு. அப்படி இல்லை அவ்வளோதான். நிஜமாவே நான் கடைக்கு தாங்க போயிட்டு வரேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். முதல்ல உன் ஃபோனை கொடு. எதுக்குங்க என் ஃபோனை கேட்குறீங்க? இப்போது என்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்காம நீ உன் ஃபோனை கொடுக்குற. அதுவும் உன்னோட ஃபோனோட பாஸ்வேர்டு என்னன்னு என்கிட்ட சொல்கிற. அப்படி மட்டும் இல்லை அவ்வளோதான். இதெல்லாம் என் பர்சனல் விஷயம். நான் உங்களோட பர்சனலில் தலையிடுறது கிடையாதுல்ல. அதே மாதிரி நீங்களும் இதில் தலையிடாதீங்க. நீ அப்படி வரியா? இங்கே பாரு, இதுதான் என் ஃபோனு. என் ஃபோனோட பாஸ்வேர்டு இதுதான். இப்போது நீ உன்னோடது சொல்லு. நான் ஒன்றும் உங்களோடது கேட்கவே இல்லையே. நீங்களாக சொன்னால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? என்னாலலாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் சும்மா விளையாண்டுட்டு இருக்காதீங்க. கிச்சனில் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, சமைக்கணும். நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருங்க, உடனடியாக உங்களுக்கு மத்தியான சாப்பாடை சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போவே வயிறு நிறைஞ்சிடுச்சு. இப்போ நீ உன் ஃபோனை கொடுக்க போறியா இல்லையான்னு அவங்களோட கையிலேருந்து ஃபோனை பிடுங்க. இதை பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் கோவத்தோட, இங்கே பாருங்கள், இது என்னோட பர்சனல், இதெல்லாம் தலையிடாதீங்கன்னு அவங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கிடுறாங்க. உடனே தங்கராஜுக்கோ வந்ததே கோவம். அவங்க ரேவதியோட கண்ணத்தில் திடீர்னு பலான்னு ஒரு அறையை விட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கிங்கோட ஒரு நிமிஷம் ரேவதி நின்னாலும் மதி இதுக்கு முன்னாடி பண்ண காரியத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க பதிலுக்கு தங்கராஜோட கண்ணத்தில் பலான்னு ஒரு அடியை விட இதை பார்த்துட்டு தங்கராஜுக்கு வார்த்தைகளே வரல. அவங்க கோவத்தோடு அவங்கள மறைச்சு பார்க்க, அதே நேரத்தில் இந்த விஷயத்த தங்கராஜோட அம்மாவுமே பார்த்துட்டு, அடி பாவி என்னடி பண்ண, ஏன் பையனையும் அடிச்சிட்டியான்னு கேட்க, அவங்களும் நான் ஒன்றும் முதல்ல அடிக்கல, உங்கள் பையன் தான் முதல்ல அடித்தார், முதல்ல எதுக்காக என்ன அடித்தாருன்னு அவரை கேளுங்க, என்ன சொன்ன அப்படின்னு அவங்க கோவத்தில் திட்ட போக, ஆனால் தங்கராஜும், இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயே இவகிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல இவளோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுங்க. அவங்களுக்கு எதுக்கு கால் பண்ணணும்? என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட பேசுங்க, என்ன கேட்கணுனாலும் என்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனால தயவு செஞ்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, வாயை மூடு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா, நீங்கள் உடனடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுங்கள். இப்போவே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வர வர இவளோட ஆட்டம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அவங்க அப்பா அம்மாவும் அவங்களோட மொத்த குடும்பமும் இங்கே வரணும்னு அவங்க கோவத்தில் உட்காந்துருக்கா. உடனடியாக அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? ஒழுங்காக ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி இங்கே வரீங்க. அப்படி மட்டும் வரலை, உங்கள் பொண்ணு வாழை வெட்டி அந்த வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்ல, இதை கேட்ட ராஜலக்ஷ்மியும், என்னங்க, ஐயோ என்னாச்சு, என்ன பிரச்சனை, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜலக்ஷ்மியும் ராகவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அவங்களுமே அதிர்ச்சியோட, சரி வாங்க வாங்க கிளம்பி போகலான்னு மதியையும் மலரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் பாக்கியராஜுக்கும் சுரேஷ்க்கும் கால் பண்ணி அங்கே தங்கராஜோட வீட்டுக்குமே வர வச்சிடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா தான் மதி இப்படி சுரேஷை கை நீட்டி அடித்தாங்களோ அதே மாதிரி தான் ரேவதியும் தங்கராஜை கை நீட்டி அடிச்சிருக்காங்கன்ற விஷயமே தெரிய வருது. இதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மி ராகவனும் ரொம்பவே ஷாக்காக, ஆனால் ரேவதியும் அழுதுகிட்டே, இங்கே பாருங்கம்மா, என் கண்ணத்தை பாருங்கள், அவர் எவ்வளோ பலமாக என்னை அடிச்சிருக்காங்கன்னு. அவர் என்னை அடித்தார், அதனால் நான் திருப்பி அடித்தேன். முதல்ல அவர் எதுக்காக என்னை அடித்தாருன்னு முதல்ல அந்த விஷயத்தை கேளுங்க. ஆனால் தங்கராஜும், பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா பார்த்தீங்களா, என்ன அடித்ததுக்கான காரணத்தை கேட்க சொன்னால் அவள் நான் எதுக்காக அடித்தேன்னு உங்ககிட்ட நியாயம் கேட்க சொல்லியிருக்கா. சொல்லுங்கள், நான் எதுக்காக அடித்தேன்னு உங்களுக்கு தெரியணுமா என்ன? உடனே ராகவனும், ஆமாம் மாப்பிள்ள, எதுக்காக அடிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியணும்னு சொல்லிடுறாங்க. தங்கராஜோ இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொன்னீங்க? எந்த காரணத்துக்காக நான் அடித்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு என்னை அடித்ததை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, எங்கள் பொண்ணை நாங்களே அடித்தது கிடையாது. நீங்கள் இப்படி கன்னத்தில் தழுவு வர அளவுக்கு அடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன விஷயம்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த அளவுக்கு போயிடுச்சுல்ல. சரி, அவளோட ஃபோனை வாங்கி பாருங்கள். அவள் யார்கிட்டையோ பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த மதிக்கிட்டேயும் மலர்கிட்டையும் தான் அவள் பேசிக்கிட்டே இருக்கா. அவங்கக்கிட்ட பேசினதுலேருந்து தான் இவள் இப்படியெல்லாம் திருட்டு வேலை பார்த்துருந்துருக்கா. அதுவும் காலையில் வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும்போதே நான் மளிகை கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கழித்து லேட்டாக வந்தால் தெரியுமா? இவள் ஏதோ ஒன்று மறைக்கிறா. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அவகிட்ட பொறுமையாக கேட்டேன். ஆனால் அவள் சொல்கிற மாதிரியே இல்லை.
நீங்களாவது இப்போ கேளுங்க. அவள் அப்படி என்ன எங்ககிட்ட இருந்து மறைக்கிறான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல, ரேவதியும் கோவத்தில், இப்போ நான் மறைக்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் நினச்சது உண்மைதான். மதிக்கிட்டேயும் மலரணிக்கிட்டேயும் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன் இன்னைக்கு கூட அவங்க கூட தான் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வந்தேன். அதில் என்ன தப்பு இருக்குது? பார்த்தீங்களா உங்களை வச்சுக்கிட்டு இவ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ராஜலக்ஷ்மியும், எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, இவர்கிட்ட சொன்னால் இவர் என்ன பண்ண விட மாட்டாங்க, அதனால தான். இருந்தாலும் வீட்டில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இவரையும் நல்லா பார்த்துக்கிட்டு தானே நான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுறது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. என் ஃபோனை கூட தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்கம்மா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நீங்களே உங்கள் மாப்பிள்ளைக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி புரிய வைங்க. என்ன சொன்ன, எனக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கிற அளவுக்கு இவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன? உடனே சுரேஷும், இங்கே பாருங்க மாமா, என்ன இருந்தாலும் நீங்கள் அக்காவை அடிச்சிருக்கக்கூடாது. ராகவனும், ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்னாலும் பேசி தீர்த்துருக்கணும். இப்படி கையை நீட்டுறதெல்லாம் இதெல்லாம் நல்லாவே இல்லை. உங்களால் என்னெல்லாம் நினச்சோம், இப்படி போய் பண்ணிட்டீங்களே. ராஜலட்சுமியும் அதே தான் சொல்கிறாங்க. ஏன் ஒட்டுமொத்த குடும்பமே அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு தங்கராஜும் கோவத்தோட, இதுக்கு முன்னாடி மதி சுரேஷ் அடிக்கும்போது இந்த வாயெல்லாம் என்ன சொல்லிச்சு? இப்படி ஆம்பளை பையனை கை நீட்டி அடிக்கலாமா? கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்கியே, நீலாம் ஒரு பொண்ணான்னு அவளை தானே கேள்வி கேட்டீங்க. ஏன் சுரேஷும் தான் மதியம் அடித்தான். அப்போ யாரும் இது தப்புன்னு சொல்லவே இல்லைக்கே. இப்போ ஆனால் உங்கள் பொண்ணுன்னு வரும்போது நான் பண்ணது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு சுருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்க எல்லாரோட வாயுமே அமைதி அடைஞ்சிடுது. இப்போ தான் ராகவனுக்கும் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றும் புரிய வருது. ஸோ கைஸ், இந்த விஷயம் மூலயமா கண்டிப்பாக ராஜலக்ஷ்மிக்கும் சரி ராகவனுக்கும் சரி மதியோட விஷயத்தில் அவங்க எவ்வளோ பார்ஷியாலிட்டியாக நடந்துட்டு இருக்காங்க, மதிக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்றது கொஞ்சமாவது புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் புரிய வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே மாப்பிள்ளை தங்கராஜை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க குடும்பம் இப்போ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்கராஜ் பண்ணுற அநியாயங்கள் எல்லாத்துக்குமே தட்டி கேட்டு ஒரு முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும். முடிவு கட்டினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?